உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS 1967 என்னை ஃபாலோ பண்ணுங்க. என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். புதன்கிழமை குவைத்தில் ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஒன்று நடக்குது. அந்த தீ விபத்தில் அதிகமாக பாதிப்படைஞ்சிருக்கக்கூடியது இந்தியர்கள் அப்படின்னு இங்கே வந்திருக்க ரிப்போர்ட் எல்லாம் நமக்கு சொல்லுது. நேற்று இரவு நிலவரப்படி கிட்டத்தட்ட 49 இந்தியர்கள் அதில் இறந்திருக்கிறதா நமக்கு வந்திருக்கிற செய்திகள் சொல்லுது. இதில் அந்த அந்த பில்டிங்கில் தங்கியிருந்தக்கூடிய நபர்கள் பெரும்பாலானவர்கள் இந்தியர்களாக இருந்ததாகவும், இன்னும் சொல்லப்போனால் அந்த பில்டிங்கே பார்ஷியலி ஓன்டு பை ஒரு இந்தியன், அதாவது அதனுடைய பகுதி ஓனர்ஷிப் ஒரு இந்தியருக்கு சொந்தமானது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த பில்டிங்கை ரெண்ட் பண்ணியிருக்கிறது NBTC அப்படிங்கிறதான ஒரு மிகப்பெரிய குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம், அதாவது இந்த கட்டுமான தொழில்களை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஜினியரிங் ஃபார்ம் தான் இந்த இந்த தீ விபத்துக்கு உட்பட்ட அந்த பில்டிங்கை ரெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, வாடகைக்கு விட்டுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கிற செய்திகள் மூலமா வெளியே வந்திருக்கு. குவைத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அகமது அல் அவாய்தி சொல்லும்போது கிட்டத்தட்ட 56 பேர் காயமடைஞ்சிருக்கிறதாகவும் சொல்றேன். வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது ஆகஸ்ட் 2009க்கு பிறகு குவைத் வரலாற்றிலேயே நடந்த மிகப்பெரிய தீ விபத்தா இது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த தீ விபத்து எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அந்த ஒரு அந்த அந்த பில்டிங்குள்ள ஷார்ட் சர்க்யூட் கிரியேட் பண்றது, அதாவது தீயை உருவாக்கக்கூடிய நிறைய உபகரணங்கள் உள்ள இருந்ததாகவும், அந்த உபகரணங்கள் மூலமா ஷார்ட் சர்க்யூட் உருவானதாகவும், அந்த ஷார்ட் சர்க்யூட் மூலமா ஒரு மிகப்பெரிய புகை மண்டலம் உருவாகி அந்த புகை மண்டலத்தின் விளைவாக தீ விபத்து ஏற்பட்டதா இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் நமக்கு சொல்லுது. நிறைய அங்க இருந்த மக்கள் நிறைய பேர் ஓட முடியாம அந்த புகை மண்டலத்தால், அந்த புகை சுவாசிக்க முடியாம அந்த புகை மண்டலத்தால் அந்த புகைக்குள்ளே அகப்பட்டு வெளியே கூட போக முடியாத நிலையில மூச்சு திணறி இறந்ததாகவும் நமக்கு செய்திகள் சொல்லுது. இன்னும் பாத்தீங்க அப்படின்னா மேல ரூஃப் டாப்புக்கு ஓடின பல பேரால போக முடியாத நிலையில இருந்திருக்காங்க. அந்த டோர் மேல இருந்த டோர் சாத்தி இருந்திருக்கு, அதனால அவங்களால மேலையும் போக முடியல. ஆக மொத்தத்துல காலையில 4 மணிக்கு, விடியற் காலையில 4 மணிக்கு எல்லாரும் நல்ல ஒரு நித்திரையில இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி ஒரு அசுர தீ விபத்து நடந்திருக்கிறது நம்மள நிறைய பேரை பதற வச்சிருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்கவே முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, கேரளாவினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வீணா ஜார்ஜ் அவர்களை கேரள அரசு குவைத்திற்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அங்கே அதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது கேரள மக்கள் தான், மலையாள மக்கள் தான் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்த மக்களை அவர்களுடைய அந்த இறுதி சடங்குகளா இருந்தாலும் சரி, இல்ல காயப்பட்டவர்களுக்கு அனுகூலமாக இருப்பதற்காகவும் சரி, கேரள அரசு வீணா ஜார்ஜிடம் நீங்கள் போய் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறது. வீணா ஜார்ஜும் ஏர்போர்ட்ல போயிட்டு பல மணி நேரங்கள் காத்திருக்கிறார்கள். பல மணி நேரம் காத்திருந்ததுக்கு பிறகும் இந்திய ஒன்றிய அரசு அவர்களுக்கான அந்த பெர்மிஷன், அதாவது டிப்ளமேட்டிக் விசிட்டா போகும்போது அல்ல அரசு சார்ந்து போகும்போது ஒன்றிய அரசினுடைய அனுமதி இல்லாமல் போக முடியாது. அப்போ அவங்க போய் பல மணி நேரங்கள் காத்திருந்ததுக்கு பிறகும் ஒன்றிய அரசு அதற்கான அனுமதியை மறுத்து வீணா ஜார்ஜினுடைய பயணத்தை ரத்து செய்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி எல்லாம் நேத்தைக்கு நமக்கு வெளியே வந்திருக்கிறது. ஆக மொத்தத்துல இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த மக்கள் எதனால குவைத்துல போய் வேலைக்கு போகணும், என்ன காரணத்தினால இவங்க சொந்த நாட்டை விட்டு பல மைல் தூரத்துல போயிட்டு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழலில் வேலை பார்க்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பல இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கோம், அங்க இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை, இல்லை அங்க இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ஸ் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருக்கு, இல்லை எவ்வளவு மனித தன்மையற்றதாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். சமீபத்துல ஒரு மலையாள படமும் கூட அதை பற்றி பேசியிருந்தது அப்படிங்கிறத நம்ம எல்லாம் மறந்திருக்க முடியாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு இந்தியர்கள் ஏன் செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நம்ம மொழியில ஒரு பாட்டு கூட உண்டு, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு நாட்டிலிருந்து ஒரு வெளிநாட்டிற்கு போய் அதுவும் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு கொடூரமான சூழ்நிலையில் வேலை பார்க்க வேண்டிய தேவை இவர்களுக்கு ஏன் வந்தது?
ஏன் வந்தது அப்படின்னா 2014ஆம் ஆண்டு பாஜக ஆட்சிக்கு வரும்போது நமக்கெல்லாம் அவர்கள் கொடுத்த உத்தரவாதம் 2 கோடி வேலை வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தின் பேரில் தான் அவங்க ஆட்சிக்கு வராங்க. ஆனா இன்னைக்கு இந்தியாவினுடைய வேலை வாய்ப்பின்மை 8.1% அதிகரிச்சிருக்கிறத வெளியே வந்திருக்கிற பல டேட்டாக்கள் சொல்லுது. ஆனா பாஜக இதை எப்படியெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி நாங்க முத்ரா கடன் கொடுத்தோம், பல ஆண்டர்பிரினர்ஸை உருவாக்கணும் அப்படின்லாம் சொன்னாலுமே கூட நம்ம டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனுடைய ரிப்போர்ட் படி எம்ப்ளாய்மெண்ட், அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர்களாகவே சுய தொழிலை ஆரம்பித்து வேலை செய்வதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சுய தொழில் வேற வழியே இல்லாம, வேலையே கிடைக்காம கஷ்டப்பட்டு வேற எதுவுமே பண்ண முடியாம நம்ம மோடி சொன்னது மாதிரி பக்கோடா போடக்கூடிய நிலைமைக்கு போயிருக்கிறதோட அவுட்கமா தான் நிறைய பேர் சுய தொழில் ஆரம்பித்திருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு ILO ரிப்போர்ட் சொல்லுது. என்ன சொல்றாங்கன்னா, அவங்களே டைரக்டா கோட் பண்ணணும் அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் அவுட் ஆஃப் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதையும் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லி இந்த அரசு மாறுதட்டிக்கிட்டு இருக்கு. ஏன் நான் வேலை வாய்ப்பின்மையை பத்தி சம்பந்தமே இல்லாம ஒரு குவைத் தீ விபத்தோட இன்டகிரேட் பண்ணி பேச வேண்டிய தேவை இருக்குதுன்னா, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்த நாம இன்னைக்கு இன்னொரு நாட்டுல போய் வாழ்வதற்கு உகந்த இடமாக இல்லாத, ரொம்ப அன்கன்வீனியன்டான, இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையிலான ஒரு வாழ்க்கையை தேடி இந்திய மக்கள் இந்தியாவை விட்டு வெளிநாட்டுக்கு போக வேண்டிய தேவை இன்னைக்கு வந்திருக்கிறது அப்படின்னா, இந்த அவலம் இன்னைக்கு வந்திருக்கிறது அப்படின்னா, நம்ம நாட்டுல அவர்களுக்கான வேலை வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுக்காம போனதுதான் அப்படிங்கிறத நம்மளால மறுக்க முடியாது. அந்த பில்டிங்ல கிட்டத்தட்ட 200 பேர் ஸ்டே பண்ணியிருந்ததா நமக்கு வந்திருக்கிற செய்திகள் சொல்ல வரும். அப்போ ஒரு பில்டிங், அதுவும் அந்த குவைத் நாட்டின் உள்ள ஒரு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு சொந்தமான ஒரு பில்டிங்ல இப்படி ஒரு தீ விபத்து நடக்குது. அந்த தீ விபத்துல கிட்டத்தட்ட 49 இந்தியர்கள் இதுவரைக்கும் இறந்திருக்கிறதா செய்திகள் வருது. இந்திய அரசு அறிவிச்சிருக்கிற சன்மான தொகை வெறும் 2 லட்சம் ரூபாய். அப்போ ஒரு உயிரினுடைய விலை 2 லட்சம் ரூபாய் தானா அப்படிங்கிறத விட இந்த நிலைமைக்கு, இந்த அவலத்திற்கு யார் காரணம் அப்படிங்கிற கேள்வியையும் நம்ம முதல்ல கேட்டுக்கிட்டு தான் இந்த 2 லட்சம் ரூபாய்க்குள்ளவே வர வேண்டி இருக்கு. ஒரு உயிருக்கும் நீ எவ்வளவு பணத்தை கொடுத்தாலும் அந்த உயிரை உங்களால திரும்ப கொண்டு வர முடியாது. ஆனாலும் நீங்க உருவாக்கி வச்ச, அதாவது இந்த அரசு அவர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியாமல் போற காரணத்தினால்தான் அவங்க இங்க இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலை தேடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அங்க வாழ்வாதாரம் அல்ல வாழ்வதற்கு ஏற்ற சூழல் இல்லாத ஒரு அமைப்புகளுக்குள்ள அவங்க வாழ வேண்டிய நிலையும் வருது. நம்ம எல்லாம் இங்க இருந்து அவன் என்னப்பா ஜாலியா வெளிநாட்டுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஃபேஸ்புக்லயும் இல்ல இதுலயும் வர மீம் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை பல இடங்களில விவாதத்துக்கு உட்பட்டப்பட்டிருக்கு. இங்கிருந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அரபு நாடுகளுக்கு செல்லக்கூடிய இந்தியர்களுடைய வாழ்வாதாரம் அங்கு எந்த அளவுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படிங்கிறத பல தடவைகள் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கிற இந்த விபத்திலேயுமே கூட அந்த அவங்களுடைய மினிஸ்ட்ரே என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பில்டிங் இருக்கு இல்லையா, அந்த 200 பேர் ஸ்டே பண்ணியிருந்ததான இந்த பில்டிங்ல பல கட்டுமான வயலேஷன்ஸ் இருந்திருக்கு, பல விதமான விதிமீறல்கள் நடந்திருக்கிறது. அந்த விதிமீறல்களின் காரணத்தால் இந்த தீயணைப்பு படையினர் உள்ள போய் அவர்களுடைய மீட்பு பணியை கூட செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதா அந்த அரசே அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸே நமக்கு சொல்லுது. ஆக மொத்தத்துல இந்தியர்கள் இன்னொரு நாட்டுல போய் வேலை தேடுகிறார்கள், இல்லை வேலைக்கு இங்கு வேலை இல்லாத காரணத்தினால் இன்னொரு நாட்டிற்கு நாம் கையேந்தி நிற்க வேண்டிய நிலை வந்திருக்கிறது. அதுவும் ஒரு வாழ்வதற்கு ஏதுவான சூழல் இல்லாத ஒரு சூழ்நிலைகளிலே நம்ம வேலை செய்ய வேண்டிய வந்திருக்கிறது. அவர்கள் ஸ்டே பண்ணி இருக்கக்கூடிய இடத்துல இருக்க பில்டிங் விதிமீறல்களால் கட்டப்பட்டிருக்கிறது. அங்க ஒரு தீ விபத்து நடக்குது. இந்திய அரசு வெறும் 2 லட்சம் ரூபாய் சன்மான தொகை கொடுக்கிறது. இறந்தவர்களுடைய உயிரை அவமதிப்பதாகவோ அல்லது அந்த குடும்பங்களுக்கு ஒரு கன்சோலிங் ஆதரவாக இல்லை ஒரு ஆறுதல் கூற வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய இந்திய அரசு இப்படி செய்திருப்பது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. கேரளாவினுடைய ஒரு காங்கிரஸ் தலைவர் கிட்டத்தட்ட 50 லட்சமாவது நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காரு. மம்தா பானர்ஜி குறைந்தபட்சம் 10 லட்சமாவது நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த பணத்தை எல்லாம் பற்றி பேசுவதே இதில் கொஞ்சம் நமக்கு மனசாட்சி இல்லாம பேசுறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை தான் எழுப்பு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அண்டர்லைன் என்னன்னா, இல்ல பாட்டம் லைன் என்ன அப்படின்னா, இந்திய அரசு அவர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பை இந்தியாவிலேயே உருவாக்கி கொடுத்திருக்கும் அப்படின்னா
இன்னொரு நாட்டுல போய் இந்த மாதிரி ஒரு அவலமான சூழ்நிலையில் வாழ வேண்டிய தேவை வந்திருக்காது. இந்தியா 50 உயிர்களை இழந்திருக்காது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 50 உயிர்களை இழந்திருக்கிறோம் அப்படின்னா ஒரு நாடாக சேர்ந்து நம்ம எல்லாம் வருத்தப்பட வேண்டிய செய்தி இது அப்படிங்கிறது தான் உண்மை. நன்றி.